நானோ என்னோட சேனலோ இல்லை நான் ரன் பண்ணுற புட்டிக்கோ வந்து ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்குன்னு நான் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்காது. சின்ன பொருளோ பெரிய பொருளோ ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். இது நீங்கள் எப்படி சொல்வீங்க தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் தாங்க சொல்ல முடியும். என்னோடய ப்ராடக்டை வந்து பெரிய அளவில் காசு கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு என் கம்பெனி இன்னும் வளரல. இப்போ தான் சின்ன லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி நான் தான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட கஸ்டமர்ஸ் வர்றாங்க, வராமலாம் இல்லை. அவங்கக்கிட்ட ஆனால் ரிவ்யூ கொடுக்க தெரியாமல் இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன், எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாத ஆர்த்தி, நான் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறேனா, ஆனால் நல்லா இருக்கா, நாங்கள் அடுத்தடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது கேட்டாங்க, இது நல்லா இருக்குமா, யூஸ் பண்ணலாம், எந்த டேமேஜும் இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கக்கா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதேமாதிரி அவங்க வாங்கினாங்க, யூஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து என்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர்ஸ் கொடுத்து நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல முடியும். இதுதான் எங்களோட ரிவ்யூ. ஸோ நான் உங்ககிட்ட நான் அதை தான் சொல்லுவேன், வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், என்னோடய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுதான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா, அழகான பேங்கிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.